குடும்ப ஆசீர்வாத ஜெப கூட்டம் இன்னைக்கு சரியாக ஆரம்பித்து 1 மணி நேரம் நடக்கும். அதில் உற்சாகமாய் வந்து கலந்து கொள்ளுங்க. அந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய ஏலிம் ஜெப வீட்டினுடைய உபாச ஜெபம் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலமில் உண்டு. அதற்கு முன்பதாக வியாழக்கிழமை இரவு ஷூ பண்ணுங்க. நாம் அமர்ந்தவாறே நம் கைகளை தட்டி பாடலை நாம் படிக்க போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மை ஆவும் எண்ணி முழுமனதாய் சோத்தரிப்பேன் நான். ஒரு புதிய பாடல் நம்ம ஏற்கனவே உபாச ஜெபத்தில் நம்ம படித்தோம். நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் படிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், இந்த நாள் வரை நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், அவை எல்லாவற்றையும் எண்ணி நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, தேவனை நாம் துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது, குடும்பமாய் நாம் தேவனை ஆராதிப்பது எல்லாமே ஏதோ ஒரு காரியத்திற்காக அல்ல. தேவனை நாம் மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். ஆண்டவர் அதனால மகிழ்ச்சி அடையணும். நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய துதி அவருக்கு பிரியமானதாக இருக்கணும். இங்க கூடி இருக்கிறவங்க மாத்திரமல்ல, இப்போ இந்த லைவ்ல அதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அப்படியே வீட்டில் இருந்தவாறு பிள்ளைகளோடு கைகளை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை படிக்க போகிறோம். நிச்சயமாகவே இந்த பாடலில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் நீங்கள் தேவனை பாடி துதிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் அப்படியே நிறைவேற போகிறது. நாம் அமர்ந்து உட்கார்ந்து கையை தட்டி படிங்க. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. வாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். வாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நிறைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நிறைவாய் இருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய்
பின்தொடர செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேனா அல்லேலூயா. எண்ணில்லாத நன்மைகளை நம் வாழ்வில் செய்த கர்த்தரை நாம் சோத்தரித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்திலே கர்த்தரை சோத்தரிக்கும் பொழுது அல்லேலூயா என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது. அல்லேலூயா என்பதற்கு கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக என்று அர்த்தமாம். அப்போ காலை மாலை எந்த நேரமும் நம்ம அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நான் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம மைமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்க பாடல் சொல்லுகிறது, சோர்ந்து போகும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும். நீங்க பேசுவதற்கே முடியாம சொற்கள் அற்ற நேரம், நிறைய பிரச்சனைகளால நீங்க வாய் திறக்க முடியாத அளவுக்கு சத்துருக்களால் நெருக்கப்பட்டிருப்பதனால் ஒரு வார்த்தை சொல்லுங்க அல்லேலூயா என்று சொன்னாலே உங்கள் ஆத்மாவும் சந்தோஷமாய் பாடுமா. ஒரு உதாரணமா சொல்ல போனா, என்னுடைய மகளுடைய மாமியார் ஜோன்ஸ் பாலசிங்கம்மா கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவும் அவங்க வாயிலிருந்து சோத்திரம் என்ற வார்த்தை வந்து கொண்டிருக்கும். எல்லா காரியத்துக்கும் என்ன சொல்லுவாங்க? அல்லேலூயா சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க, அல்லேலூயா சொன்னால் அல்லல் விட்டு போகும். அல்லேலூயா அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நீங்கள் அல்லேலூயா சொன்னால் அல்லல் விட்டு போகும். அந்த பாடல் தாளில் இருக்கிற அந்த பாடலை நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். காலையும் மாலையும் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவருக்குரிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும் அல்லவா? அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும் அல்லவா? நாம் பாடி துதிக்கும் பொழுது கர்த்தரும் நம்மோடு சேர்ந்து ஆனந்தப்படுவார் அல்லவா? இந்த ஆனந்த துதிமொழி சத்தம் அவருக்கு கேட்கட்டும். தடைகள் நீங்கும், பிரச்சனைகள் மாறும், கட்டுகள் உடையும், மகிழ்ச்சி உண்டாகும். காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அடைத்து வைத்திருக்கிற, சாத்தான் அடைத்து வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் இப்பொழுது திறக்க போகிறது. சிறைச்சாலை கதவுகள், நீங்க சிறையிருப்பில் இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க துதியுங்க, உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றப் போகிறேன். கடலினால் சிறையா, வியாதியினால் சிறைமையா, குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சிறையா, பாவத்தினால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறீர்களா, சத்துருக்களால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறீர்களா, சூனியத்தினால் சிறையா, மந்திர கட்டுகளினால் சிறை இருப்பா, வீட்டை விட்டு வெளியே வர முடியாதபடி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீங்களாவே சிறையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் ஆண்டவரை துதியுங்க, உங்கள் சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து சத்துரு சிரிக்கையில், சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா, காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பத்தில் வாசம் செய்த இறைவன், இன்னைக்கு உங்க ஆத்துமா பாடுவதை கற்றுக் கேட்டார். சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி நாம் இயேசு நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தருடைய செய்திக்காக அருமையான மகள் ஸ்மைலி சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி துதிக்கிறோம், ஸ்துதிக்கும் தகப்பனே. அப்பா, அந்த அருமையான செவ்வாய்க்கிழமை மாலை வேலைக்காக முக்கடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்போ ஒரு சிறு கூட்டமாக அப்போ உடைய பாதப்படியிலே அப்பா முழு இதயத்தோடு உமை துதிக்க நீர் செய்த கிருபைக்காக முக்கடான கூட நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா, இப்போது கூட நாங்கள் செய்தி நேரத்திற்காக கடந்து செல்ல இருக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த செய்தி பகுதியை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. செய்தி கொடுப்பவர்கள் மூலமாக நீங்கள் எங்களோட பேசுங்க தகப்பனே, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் மேசப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தை அப்பா எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றத்தக்க வார்த்தையாக அமைய நீங்கள் உதவி செய்யுங்க. மீதிய நேரத்தை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் ஐயா உட்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஒரே ஒரு வேதத்தில் உள்ள ஒரு பகுதியை மாத்திரம் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம்.
தியானித்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளின்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் ஒருத்தர் கொஞ்சம் பைபிள் கொடுங்க ஜெரானிக்காக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன சாட்சி சொல்லிடுறேன். அருமையான அந்த அம்மா கண்ணம்மா போன வாரம் வியாழக்கிழமை வேலைக்காக ஜெபத்திற்காக வந்திருந்தாங்க. நம்பிக்கையோடு நாம் ஜெபித்தோம். வேலை இங்கே ப்ரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போகவும் எந்த இடத்துல வேலை இழந்தாங்களோ அதே இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. லேலூயா. அன்றைக்கி நைட்டு அம்மா சொன்னாங்க, ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார் என்று. அந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, அதில் கலந்து கொள்ளுங்க. அந்த ஜெபத்திலலாம் ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்கிறார். அதே மாதிரி தான் சிலவோ அம்மாவுக்கான ஜெபித்தோம். அவங்ககிட்ட ஒரு வைராக்கியம் பாருங்களேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தோடனே வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே நின்று பாத்ரூமில் குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு பாஸ்ட்டு வந்து ஜெபம் பண்ண பிறகு தான் நான் வீட்டுக்குள்ளே போக வேண்டி வெளியே உட்காந்துருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்த கேம்பஸில் உள்ள எல்லாருமே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. இங்கேருந்து போய் அவங்களுக்காக ஜெபித்து இங்கே வரும்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ இப்போ அந்த மாதிரி இல்லை, நல்ல பிரைட்டாக அழகாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல முகலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகி அவங்களுக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்து மீண்டுமாய் அவர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அடுத்த வாரம் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் நீங்கள் சொல்லிடுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏலிம் ஜெப வீடு ஒருவேளை மற்றவர்கள் பார்வைக்கு அற்பமானதாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர், நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் எது மேல் பிரியமா இருக்கிறாரா? உங்க படிப்பு மேல இல்ல, உங்க செல்வத்தின் மேல இல்ல, உங்க சொத்துக்களின் மேல இல்ல, உங்களுடைய ஞானம் பெரிய ஞானம் படிச்சவன் அப்படி உங்களுடைய பராக்கிரமம் அது மேலலாம் இல்லை. ஆண்டவர் எதிர் மேல் பிரியமா இருக்கிறாராம். கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று யாரெல்லாம் சொல்லி அறிக்கை இடுகிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது தான், பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நீ எதெல்லாம் ஜெபிக்கன்னு நினைச்சியோ அதற்குள்ளான கட்டளைகள், அதுக்கு காரியங்கள் எல்லாம் உனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அப்போ இயேசுவின் நாமத்தை தவிர வேறு ஒரு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமானால், இயேசுவின் நாமத்தை தவிர நம்முடைய சுயத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருப்போமானால், அநேகர் சொல்லுவாங்க, நிறைய பணம் நான் சேர்த்து வச்சுட்டேன், நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், இந்த சொத்து எனக்கு மாத்திரம் இல்லை வருங்காலத்தில் பிள்ளைகளுக்கு வரைக்கும் என்ன செய்யும், பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அநேகர் சொல்லுவாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், பேருக்கு பின்னாடி நிறைய பட்டங்களை போட்டு வச்சிருப்பாங்க, இந்த படிப்பு என்ன செய்யும், கடைசி வரைக்கும் காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. சிலர் பெரிய பாடி பில்டர், நல்ல பெரிய ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, இந்த சரீர பலத்தை கொண்டு என்னால் எதுவும் என்ன செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் நான் செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்படி அவரவர் தங்களுடைய காரியங்களை குறித்து, தங்களுடைய படிப்பை குறித்து, தங்களுடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, நம்முடைய பிசினஸை குறித்து பெருமை பாராட்டி கொண்டு இருப்போம், இல்லாவிட்டால் மேன்மை பாராட்டி கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், இவையெல்லாம் ஒரு நிமிடத்தில் என்ன செய்திருமா, கண்ணை தட்டி முழிக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். ஒரு இரவு நேரத்தில் வயநாடு பகுதியிலே எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. கண்ணை தட்டி முழிக்கிறதுக்குள்ள வந்த ஒரு பயங்கரமான வெள்ளம் பல ஆயிரக்கணக்கான மக்களை என்ன செய்து கொண்டு போனது, அள்ளி கொண்டு போயிடுச்சு. பேப்பரில் போடுறாங்க 200, 300, ஆனால் செத்தது நிறைய 2000,
3000க்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, இறந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பாடிகள் என்ன செய்யல, கண்டுபிடிக்க முடியல. கண்ணை மூடி தூங்கி கொண்டிருந்தாங்க. இதே போன்ற ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக இதே போன்ற ஒரு விநாயகர் சதுர்த்தி நாளிலே கண்களை மூடி எல்லாரும் பூஜையெல்லாம் முடிச்சு தூங்கிட்டு இருந்தாங்க. இரவில் திடீரென்று பூனாவில் ஒரு பயங்கர பூகம்பம் வந்தது. 1.5 லட்சம் பேர் பூமிக்குள்ள போயிட்டாங்க. ஒருவரை கூட என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. அப்படியே பட்டணங்கள் எல்லாம் எங்க போயிடுச்சு, பூமிக்குள்ள போயிடுச்சு. அப்போ இந்த உலகத்துல நம்ம சேர்த்து வைத்திருக்கிற சொத்து, நம்முடைய புகழ் எதுவுமே நமக்கு நிலையானது அல்லவே அல்ல. நிலையானது இயேசுவின் அன்பு மாத்திரமே. தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ இது குறித்த ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று, ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். மகா பாபிலோன் அல்லவா. இது சொன்னவன் நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா. பாபிலோன் என்ற தேசத்திற்கு ராஜாவாக இருந்தான். இந்த நேபுகாத் நேச்சாரை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அவன்தான் ஒரு சிலையை உண்டு பண்ணி வைத்து, இந்த சிலையை தான் தேசத்துள்ள ஜனங்கள் என்ன செய்யணும், வணங்கணும், இல்லாட்டி நெருப்புல போடுவோன்னு சொல்லி தண்டனை கொடுத்தான். அதுல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த நெருப்புக்குள் சென்று வெற்றி பெற்றவர்களாக உயிரோடு திரும்பி வந்தாங்க. வந்தவுடன் சொன்னான், இன்மை சொல்றது நல்லா கவனிக்கணும். வந்தவன சொன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் வணங்குகிற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று என்ன செய்தான், அறிக்கையிட்டான். அவன் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, ஒரு மேட்டிமை என்ன செய்தது இருந்தது, ஒரு பெருமை அவனுக்குள் என்ன செய்தது இருந்தது. அவன் சொல்றான், அப்படியே ஒரு அரண்மனை மேல ஏறி நின்று சொல்லி அவன் கட்டின அந்த பட்டணத்தை பார்த்து சொல்றான், இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அதற்கு முன்பதாக அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது ராத்திரி. அந்த சொப்பனத்தை அவன் மறந்துட்டான். அங்கே தானியேல் என்ற தீர்க்கதரிசி அந்த அரண்மனையில முக்கியமான போஸ்ட்ல இருக்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளை. தானியேலை கூப்பிட்டு சொல்றாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், சொப்பனத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், மறந்துட்டேன். இப்ப வசனத்தை வாசிக்க நேரம் இல்லைனால ஓரளா சொல்றேன். அப்போ அதுக்கு நீ அர்த்தம் சொல்லணும். சொல்ல, நீ ஒரு சொப்பனம் கண்ட, ஒரு பெரிய என்ன செஞ்ச, விருட்சத்தை என்ன செஞ்ச பார்த்த, அந்த மரம் என்ன செஞ்சிடுச்சு, வெட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அடிமரம் மட்டும் என்ன செய்து இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ ராஜ்யபாரத்தை என்ன செய்ய போற, இழக்க போற. ராஜாவா இருக்கிற நீ ராஜாவை என்ன செய்ய மாட்ட, இறக்க மாட்ட அப்படின்னு சொல்றாரு. அதான் அவன் பெருசா நினைக்கல. ஆனா அங்க வசனம் சொல்லுகிறது, எந்த நேரத்துல அவன் அரண்மனை உப்புரைகள் இருந்து இது நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று நெஞ்ச நிமித்துக்கிட்டு பெருமையா சொன்னானோ, அந்த நிமிஷமே ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கிட்டுன்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை 33ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. போதும். ஒரு ராஜாவாக இருந்தவன், லிசன், ராஜா எப்படி இருப்பாரு, நல்ல தலையில கிரீடம் வச்சு பொன்னான நகைகளை போட்டு பக்காவா ட்ரெஸ் பண்ணி அவர் போகும்போது வரும்போது ஃபுல் செக்யூரிட்டியோட என்ன செய்வார், போவார். அவருடைய உட்கார்ற சீட்டே இப்படிதான் இருக்கும், தங்கத்தினால் செய்யப்பட்ட சீட்டாக தான் இருக்கும். தங்க பாத்திரத்தில் தான் குடிப்பாங்க, தங்க பாத்திரத்தில் சாப்பிடுவாங்க. இப்படி கை நீட்டினா 10 பேர், இப்படி கை நீட்டினா 10 பேர். ராஜா வெளியே வர்றாருன்னா அவ்வளோ பெரிய மகிமை மரியாதை அவருக்கு உண்டு. அப்பேற்பட்ட ராஜா, ஆண்டவர் தான் உண்மையான கடவுளின் அறிக்கையிட்ட ஒரு ராஜாவே, அவனுக்குள் இருந்த ஒரு பெருமை நிமித்தம், சுயத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை என்ன செய்தான், இழந்தான். அரண்மனையில விதவிதமான ஆகாரம் அவனுக்கு இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் இழந்து மாடு புல்லு திங்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டு இருந்தானா, புல்லு செஞ்சுட்டு இருந்தான். அவனோட உடம்பு எப்படி மாடிச்சு, மாடுகளை போல என்ன செஞ்சிடுச்சு, மாறிடுச்சு. அப்ப 2 காலம் நடந்தவன் இப்ப எப்படி நடந்திருப்பான், கையை ஊனி 4 கால மிருகத்தை போல நடந்து புல்லை தின்று கொண்டிருந்தான். அவனுடைய நகங்கள் எல்லாம் பட்சிகளை போல, அவனுடைய உடம்பு எல்லாமே ஒரு மாடை போலவே மாறிடுச்சு.
இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தினால நாம் ஆண்டவரே உண்மையான தெய்வம் சொல்லி அறிக்கையிடுறோம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்துகிறோம். கர்த்தரை நாம துதிக்கிறோம். எல்லாம் இருந்தும் ஒரு சுயம் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஒரு பெருமை உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. அது குடும்ப பெருமையாக என்ன செய்யலாம், இருக்கலாம். என்னுடைய சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, நாங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி, யாராவது எங்களை சத்தம் போட்டாங்கன்னா எதுவுமே சொல்லுவோம், நான் யாருன்னு தெரியல, டேவிட் வாத்தியார் மகன் அப்படின்னு சொல்லுவோம். டேவிட் வாத்தியார்னா எங்கள் ஊரில் எல்லாருக்குமே, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லாருக்குமே பயம் உண்டு. அவர்கிட்ட வம்புக்கு போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணி விட்டுருவா, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாருன்ட்டு. சர்ச்சில் இருக்கிற ரெவரண்ட்லேருந்து எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்லுவோம், என்ன தப்பு பண்ணாலும் சரி, நீ யாருன்னு கேட்டாலும் யாருன்னு தெரியுமா, டேவிட் வாத்தியார் மகன், அவ்வளோதான் அப்படின்ட்டுருவோம். டேவிட் வாத்தியார் மகன் சொன்னோன்னே என்ன செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. இங்கே போய் நம்ம வம்பு பண்ண அவங்க அப்பாங்கார சண்டைக்கு வந்துடுவோம் அப்படின்னு நிறைய சேட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட இல்லை, எங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி பசங்களே. அந்த குடும்ப பெருமை, வாத்தியார் குடும்பம் அப்படிங்கிற பெருமை, படிப்பில் இருக்கிறேன் பாருங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற பெருமை. முதல்ல வாஸ்தவம், இந்த பெருமைகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அழிவை என்ன செய்து உண்டு பண்ணிடுது. ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுப்பது யார்? கர்த்தர். செல்வத்தை கொடுப்பது யார்? கர்த்தர். பலனை கொடுப்பது யார்? கர்த்தர். வேலையை கொடுப்பது யார்? கர்த்தர். செய்கிற தொழிலை கொடுப்பது யார்? கர்த்தர். நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பது யார்? கர்த்தர். கண் பார்வை கொடுத்திருப்பது யார்? கர்த்தர். பேசும்படி பலத்தை கொடுப்பது யார்? கர்த்தர். நமக்கு தேவையான கொடுப்பது யார்? கர்த்தர். அவர் இல்லாமல் உங்களால் ஒரு அணுவும் கூட என்ன செய்யாது, அசையாது. அவர் சொல்லுகிற என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே நானே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உன்னத தேவனை நம்ம அறிக்கையிட்டாச்சு. ஆண்டவரே, நீர் தான் எல்லாவற்றிலும் பெரியவர், பூமி ராஜ்யம் எல்லாமே யாருக்குரியது, உமக்குரிய சொல்றோம். சங்கீதம் 95 சங்கீதத்தில் கர்த்தரே தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் என்று வார வாரம் சபையில நம்ம சொல்றோம். இவெல்லாம் சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற அகம்பாவம், திமிரு நம்மளை விட்டு என்ன செய்யல, போகல. அதுதான் இப்ப நான் சொல்ற காரியம். இவன் பெரிய ராஜா தான், நேபுகாத் நேச்சார், பெரிய பாபிலோன் தேசத்துக்கே ராஜா தான். நல்ல கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்ட பிறகு அவன் ராஜ்யபாரம் வளர்ந்து என்ன செஞ்சிருச்சு, பெருக்கிடுச்சு. ஆனா அவனுக்குள்ள இருந்தது, இந்த ராஜ்யபாரத்தை எனக்கு கொடுத்தது கர்த்தர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று உப்ரகையின் மேலேருந்து சொல்லியிருந்திருப்பான்னாச்சுன்னா பெரிய ராஜாவாகவே இருந்திருக்கலாம். ஆனா அவன் சொன்னான், நான் கட்டின. அந்த நான்ங்கிற வார்த்தை நமக்கு சொந்தமானது கிடையாது. நான்ங்கிற வார்த்தை யாருக்கு சொந்தமானது தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒருவருக்கே சொந்தமானது. அதனாலதான் ஏசாயாவில் சொன்னாரு, நானே எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் என்ன செய்தேன், உருவாக்கினேன். வானத்திலும் பூமியிலும் என்னுடைய நாமம் மாத்திரம்தான் என்ன செய்யணும், மகிமைப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தை இப்ப யாரிடத்து உபயோகப்படுத்துறா? நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நினைச்சிடுங்க, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல ஆண்டவர் இடத்துல உங்களை நீங்க என்ன செய்யணும், தாழ்த்தணும். எவ்வளவு பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எல்லா வசதி இருக்கலாம், வாழ்க்கை இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு ஒரு ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நீங்களாம் மகாராஜா வீட்டு பிள்ளைகள், ராஜா வீட்டு பிள்ளைகள், ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிக்கு நீங்களாம். அப்போ அந்த ராஜாவுக்குரிய எல்லா மகிமையும் யாருக்கு உண்டு? யாருக்கு உண்டு? எல்லாரும் மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய தகப்பன் ராஜா, இயேசு ராஜான்னா அந்த மகிமை யாருக்கு உண்டு? உங்களுக்கு உண்டு. தனித்தனியா எல்லாருமே இயேசுவினுடைய பிள்ளைகள். பாட்டு படிக்கிறோம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமேன்னு பாட்டு தான் படிக்கிறோம். அப்ப நம்ம இயேசுவின் பிள்ளையா இருந்தால் இயேசுக்குரிய எல்லா மரியாதையும் கனமும் யாருக்கு உண்டு? உங்களுக்கு உண்டு. ரைட்டு. ஆனா நான் இயேசுவின் பிள்ளையா இருந்துகிட்டு அந்த இயேசுங்கிற நாமத்தை, எனக்கு தகப்பனுடைய நாமத்தை நான் தவறான முறையில பயன்படுத்தி அதன் மூலம் நான் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் எனக்கு அழிவு நிச்சயமாக என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த நேபுகாத் நேச்சார் அப்படிதான் இருந்தாரு. அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே ராஜபாராவனை விட்டு என்ன செஞ்சிடுச்சு, போயிடுச்சு. அரண்மனையில எவ்வளவோ ஆகாரங்கள் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் அவன் இப்ப என்னதான் சாப்பிட்டுட்டு இருக்கான், பிள்ளை சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த அதிகாரத்துல கடைசி 2 வசனத்தை பாத்தீங்கன்னா வாசித்து பாருங்க. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது.
போதும். எல்லாவற்றையும் இழந்து எங்க வந்தான்? காட்டுக்குள்ள வந்த பிறகு, ஆடு மாடுகளோடு சேர்ந்து மிருகமா மாறின பிறகு அவனுக்கு என்ன வந்ததான்? புத்தி வந்த பொழுது. அந்த புத்தியை குறித்து அதுக்கு முன்னு வசனங்கள் சொல்லியிருக்கு. அவனுக்கு தண்டனை காலங்கள் 7 காலங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம செய்யற தப்புக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டனை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பா அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் உங்களை மட்டா என்ன செய்வார்? கண்டிப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிற மட்டாய் நான் உங்களை என்ன செய்வேன்? கண்டிப்பேன். எதுக்கு? ஒரு டீச்சர்ட்ட போய் சொல்றான், டீச்சர் நான் தெரியாம என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னாலும் பெரம்போச்சு ஒரு அடி புழக்கன்னு என்ன செஞ்சிடும்? விழுறதான். அப்படியா தெரியாம செஞ்சுட்டியா? அங்க போய் கொஞ்ச நேரம் என்ன செய்ய? முட்டிங்கால் போட்டு என்ன செய்ய? நெல் இல்லாட்டி 10 தோப்புக்குறன்னு என்ன செய்ய? போடு அப்படின்னு சின்ன தண்டனை கொடுக்குறாங்க. இல்லை ஹோம் ஒர்க்கில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட டீச்சர் நான் தெரியாமல் எழுதிட்டேன்னு சொன்னால் சரி போன்னு சொல்ல மாட்டாங்க. 100 வாட்டி இம்போசிஷன் நினைச்சிட்டு வரணும், எழுதிட்டு வரணும். எதுக்கு? இனிமேல் அந்த தப்பை நீ என்ன செய்யக்கூடாது. தப்பாக எழுதுனா கண்டிப்பாக இம்போஷன் எழுதணும். தப்பு பண்ணால் கண்டிப்பாக மிஸ் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. இல்லை சார் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. அப்படித்தானே? இப்போ ஒரு கொலையை செஞ்சுட்டேன், போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான், நான் தெரியாமல் தெரிஞ்சேன்னா சரி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களா? இல்லை, அவனை கொண்டு கோர்ட்டில் போட்டு ஜெயிலில் தூக்கி என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. அந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அவன் மனம் திரும்பி வெளியே வந்தால் அவன் மனுஷனா என்ன செய்வான்? மாறுவான். அதை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருந்தா அவன் வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? முன்னேறவே முடியாது. இந்த நேபுகாத் நேச்சர் என்ன செஞ்சாரு? அந்த காட்டுக்குள்ள மிருகத்தோடு மிருகமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய நிலைமையை கொஞ்சம் என்ன செஞ்சான்? நினைச்சு பார்த்தான். எப்போ அந்த 7 காலங்கள் நியமிக்கப்பட்ட அந்த காலங்கள் முடிவடைகிற நேரத்துல தான் அவனுக்கு புத்தியை என்ன செய்து வருது. உடனே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான்? மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் அவன் மீது மனம் இறங்கி இழந்ததை அப்படியே என்ன செய்கிறார்? திருப்பி கொடுத்து மீண்டும் என்ன செய்கிறான்? ராஜாவா மாறுறான். அவனுடைய வேலைக்காரர்கள், அவனுடைய பிரபுக்கள், அவனுடைய மந்திரிகள் எல்லாரும் இவ்வளவு நாள் அவனை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. இவனுடைய ராஜ்ய பாரம் இழந்த உடனேயே எல்லாரும் அவனை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? விலகிட்டாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜாவின் ஜெய கம்பீரத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்க ராஜாவின் ஜெய கம்பீரம் பெற்ற பிள்ளைகளாகி நீங்கள் அதை இழந்து விடாமல் என்ன செய்து கொள்ளணும்? அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ராஜ வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். அப்படி நீங்க பாதுகாத்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஃபுல்லா என்ன செய்யும்? இருக்கும். ராஜா வீட்டு பிள்ளைகளை, இளவரசனை, ராஜாவினுடைய மகன் இளவரசன் வெளியே போனாலும் முழு பாதுகாப்பு அவருக்கு உண்டு. இராணுவ மரியாதை அவருக்கு உண்டு. ஒரு இளவரசி வெளியே போனாலும் அவளுக்கு முழு பாதுகாப்பு உண்டு. இந்த ராஜ்ய பாரத்தை இழந்துட்டா எல்லாமே நம்மளை விட்டு என்ன செஞ்சிருது? பெய்யுது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நல்லவர்னு சொல்லி அறிக்கையிட்டுட்டோம். ஆனா எல்லாவற்றையும் இழந்து போய் என்ன இருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏகப்பட்ட ஆசீர்வாதம். கொஞ்ச நாள் அதை அனுபவிச்சோம், நமக்கு பெருமை என்ன செஞ்சிடுச்சு? வந்துடுச்சு. இந்த பெருமை நாவி வந்தோன்னு என்ன செஞ்சிடறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் அப்படித்தான் வருது. தாவீது அவனுக்குரிய வேலைகளை தான் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? பார்த்துட்டு இருக்கணும். ஆடுகளின் பின்னே இருந்த தாவீதை ராஜாவைக்கு கொண்டு வச்சாரு. தாவீது என்ன தப்பு பண்ணா? இதே மாதிரி அரண்மனையில மேலே ஏறி நின்று பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை என்ன செஞ்சான்? ஒரு பெண் குளிச்சுட்டு இருக்கிறத என்ன செஞ்சான்? பார்த்து பயங்கரமான பாவத்துக்கு என்ன செஞ்சிட்டான்? அடிமையாயிட்டான். அதனால அவனுக்கு கிடைக்கப்பட்ட தண்டனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனா அதே நேரத்துல தாவீது அந்த 51ஆம் சங்கீதத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் மீண்டும் என்ன செய்தான்? அந்த ராஜ்ய பாரத்தில் உறுதி செய்யப்படுகிறான். அப்போ நம்மிடத்தில் மேட்டிமை இருக்குமானால், மனமேட்டிமை இருக்குமானால், செல்ஃப், அதாவது சுய கௌரவம் ஒன்று நம்மகிட்ட என்ன செய்யும்? இருக்கும். இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே போனால் நான் ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறேன், வாரேன், எல்லாரும் எனக்கு எல்லாம் எந்திரிச்சு என்ன செய்யணும்? என்னை கனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது எனக்குள்ளே இருக்கிற அழிவினுடைய முதல் அடையாளம். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். 2 பேரும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க ஜெபம் பண்றதுக்கு. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். 2 பேர் போனாங்க. பரிசேயன் போய் என்ன சொல்றான்? நான் தான் பெரிய பரிசுத்தவான்னு சொல்றான், அறிக்கையிடுறான். நான் உபாச ஜெபம் இருக்கிறேன், காணிக்கையை நான் கரெக்டா கொடுக்குறேன், சர்ச்சு விஷயங்கள் எல்லாத்திலையும் கரெக்டா இருக்கிறேன். ஆனா இந்த ஆயக்காரன மாதிரி நான் என்ன செய்யல, தப்பு பண்ணலன்னு சொல்லி ஆல்டர்ல நின்று அவர் பெரிய ஜெபத்தை பண்றாரு. ஆயக்காரனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆயக்காரன் கர்த்தருடைய சமூகத்துல வர்றக்கே பயந்து தூரத்துல நின்று சொல்றான், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையா இருமுங்கிற ஒரு வார்த்தை சொல்றான். அதுக்கப்புறம் தான் இயேசு சொல்றாரு, அவன் அல்ல இவனே என்ன செய்யப்பட்டான்?
நீதிமானாக்கப்பட்டான். யாரு? பாவியாகி என்மேல் கிருபையாய் இருமேன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தின ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டான். வேதம் சொல்கிறது, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஆயக்காரன் எவ்வளவுதான் அவன் குறித்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அங்க கம்பீர சத்தம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னை தாழ்த்தும் பொழுது அந்த வீடுகளில் கம்பீர சத்தம் என்ன செய்யுமா? இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிரியமானவர்களே, நேபுகாத் நேச்சார் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பினபடினாலே இழந்ததை என்ன செய்து கொண்டான்? பெற்றுக்கொண்டான். இந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினபடினாலே நீதிமானாக என்ன செய்யப்பட்டான்? மாற்றப்பட்டான். இன்னைக்கு நம்மை உயர்த்துவதற்கு ஒருவர் தன்னைத்தானே என்ன செய்தார்? தாழ்த்தினார். பிலிப்பியரின் புஸ்தகத்தை எடுத்துடுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி மிக்கிலானோர் அறிக்கையிடும்படிக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும், அற்புதம் செய்கிறவராய் இருந்தும், அதிசயம் செய்கிறவராய் இருந்தும், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை பெற்றவராய் இருந்தும், பைபிள் சொல்கிறது அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துக்கு நிறைய வல்லமை இருந்துச்சு. சிலுவையில் இவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை லேசா அசைஞ்சிட்டு இருந்தாருன்னா எல்லாரும் செத்து என்ன செஞ்சிருப்பான்? விழுந்திருப்பான். ஃபோன் ஊதுனானா எல்லாரும் என்ன செஞ்சிருப்பான்? பறந்திருப்பான். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்தவர் நம்முடைய இயேசு. ஆனா அவர் தன்னுடைய வல்லமை குறித்து நான் தேவனுடைய குமாரன் அப்படிலாம் பெருமை பாராட்டாம நமக்காக நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினாலே பிதாவானவர் அவரை என்ன செய்தார்? உயர்த்தினார். எப்படி உயர்த்தினாரோ, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் அளவுக்கு இயேசு கொண்டாப்ப எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? முழங்கால் படி. எதுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவோன்னு ஏன் சொல்றான்னா, அந்த இயேசுவின் நாமத்திற்கு அப்பேற்பட்ட கனமும் மரியாதையும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ நம்ம இயேசுவின் நாமத்தினால நம்மை தாழ்த்தி என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தினால் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் எப்போ இந்த காரியத்தை, இந்த நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா மாஸ்டர்? எதுக்கு நம்ம இன்னும் நம்ம ஆசீர்வாதத்தில் நிறைவு பெறாமல் இருக்கிறோம்? எதுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? உன்னதமான ஆசீர்வாதங்களும் ராஜா உங்களுக்கு என்ன செய்கிறார்? எதிர்கொண்டு வருகிறார். அவர் கையில் பொற்கிரீடம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனா என் கைக்கு இன்னும் என்ன செய்யலாம்? வரல. ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளை தான், என்னை எதிர்பார்த்தா அவர் வாராரு. ஆனால் என் கையில கொடுக்காம ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடையில ஒரு மதில் ஒன்று என்ன செய்கிறது? இருக்கிறது. அதுதான் தற்பெருமையினுடைய ஆவி, பெருமையின் ஆவி இருக்கிறது. அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர், சத்தமா சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். அப்ப அந்த கிருபை தான் இந்த ஆசீர்வாதம், அரண்மனையின் ஆசீர்வாதம். இந்த அரண்மனையின் ஆசீர்வாதம் சொல்றதை காட்டிலும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்னா, நம்ம வாசித்த வேத பாடத்துல 54 ஏசாயா 54 அதிகாரத்துல 11, 12, 13, 14 வாசித்து பாத்தீங்கன்னா, மலைகள் எல்லாம் விலகி போனாலும், வாசிமா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்களா, மலைகளே விலகி போனாலும், பர்வதங்கள், அதான் நம்ம நம்பிக்கைக்குரிய காரியங்கள், மலை போல என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாங்க, ஃப்ரெண்டு ஒரு ஒன்னதான மலை மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? நம்பிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்லார், அந்த நம்பிக்கை விலகி போனாலும்,
பர்வதங்கள், அதுவும் மலைக்கு ஒரு உறுதியானது தான். அது நிலை பெயர்ந்து இருக்கிற இடத்த விட்டே நிலை பெயர்ந்து காணாம போனால் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன் சொன்னாங்க. நேற்று ஃபோன் பண்ணும்போது தாரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலமே போய் கேட்டா அப்புறம் பார்க்கலாம், இப்போ என்கிட்ட இல்லை. அதுதான் நிலை பெயர்ந்து போகிற நம்பிக்கை. அப்படி போனாலும் கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்துகிறவருக்கு கர்த்தருடைய கிருபை அவர்களோட்டு என்ன செய்யுமா? விலகாமல் இருக்குமா? அது மட்டும் சொல்றாரு. நம்ம வாஸ்தவம், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கல்லுகளை நான் எப்படி ஆக்க போறேன்? பிரகாசிக்க பண்ண போகிறேன். ஒன்றுக்கும் உதவாத கல் போல நம்முடைய சரீரம் உறுப்புகள் இருக்குமானால், லிசன், ஒன்றுக்கும் உதவாத கல் போல நம்முடைய சரீரத்தில் சில பிரச்சனைகள் இருக்குமானால் ஆண்டவர் அதை என்ன செய்கிறாராம்? எப்படி மாற்றப் போகிறார்? வாசிங்க. அதை கையில மைக்கு யார் கையில இருக்கு? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்தேன். நான் உன் கல்லுகளை பிரகாசிக்க பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வெளிச்சமா இராதபடி இருட்டுக்குள்ள என்ன செய்யறோம்? கிடக்கிறோம். ரோட்ல போகும்போது நிறைய கல் என்ன செய்யுது? கிடக்குது. அது மேலே ஏறி என்ன செய்யறோம்? போறோம், மிதிச்சுட்டு போறோம், தூக்கி என்ன செய்யறோம்? தூர எறிகிறோம், காலை வச்சு இப்படி தட்டி விட்டுட்டு போறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பெருங்காற்றில் அடிபட்டவளை போல, சிறுமைப்பட்டவளை போல நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அந்த கல்லு மரத்தானே இருக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பிரகாசிக்க வைக்க போகிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த கல்லு அப்படி தாழ்மையான ஒரு எளிமையான ஒன்றுக்கும் உதவாத கல்லா இருக்கு. அந்த கல்லு தன்னை பார்த்து பெருமைப்பட்டுச்சுன்னா அதை என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கல்லை கொண்டு ஒரு சிற்பி, நமக்கு கல்லா தெரிகிறது, சிற்பி கண்ணுக்கு வித்தியாசமா என்ன செய்யும்? தெரியும். நம்ம சாதாரணமாக ஒரு கல், நான் போன வாரம் சனிக்கிழமை மகாபலிபுரத்துக்கு போயிருந்தேன் ஊழியத்துக்காக. அப்போ அந்த சிற்பம் செய்கிற இடத்துல 2-3 குடும்பங்களை ட்ராக்ஸ் கொடுத்து பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ள பிள்ளைகள் கூட ஊழிய வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கு? செதுக்கிட்டு இருக்கு. அப்போ நான் கேட்க, நீங்கள் இது இவ்வளோ குட்டி குட்டி கல்லாம் வச்சுருக்கீங்க, இதை வச்சு என்ன செய்வீங்கன்னா, அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அங்கே சின்ன சின்ன பொம்மை நாங்கள் செஞ்சுருக்கோம். எல்லாமே இந்த கல்லை, அதில் வேஸ்ட் ஆகிற கல்லை வச்சு என்ன செஞ்சிட்ருக்கோம்? எங்கள் அப்பா இந்த சிலையை செஞ்சிட்ருக்காங்க. இதில் வேஸ்ட் ஆகிற கல்லை வச்சு நாங்கள் சின்ன சின்ன பொம்மை என்ன செய்கிறோம்? செஞ்சு பெயிண்ட் பண்ணி விற்பனைக்கு என்ன செய்யறது? போயிருது. அது எங்கே வருது? மகாபலிபுரம் பீச்சுக்கு போகிற இடத்துல 2 இடத்துல கடை வீதி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல குட்டி குட்டி பொம்மைகள்லாம் என்ன செய்யுது? விற்பனைக்கு வருது. அப்போ ஒரு சிற்பி கையில் ஒரு சின்ன கல் கிடைச்சா கூட அதை சிற்பமாக என்ன செய்யறான்? பயன்படுத்துகிறான். நம்முடைய ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற சிற்பி. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாம் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர் சொல்லுகிறது. அப்போ என்னை உருவாக்குற வரை தான் நான் மகிமைப்படுத்தணுமே தவிர, உருவாக்கப்பட்ட காரியத்தை நான் என்ன செய்யக்கூடாது? மகிமைப்படுத்தக்கூடாது. உன்னை என்ஜினியர் ஆக்குறது யாரு? ஆண்டவர். உங்களை டாக்டர் ஆக்குறது யாரு? ஆண்டவர். உங்களை ஐஸ்வர்யவனா மாத்துறது யாரு? ஆண்டவர். உங்க தொழிலை ஆசீர்வதிக்கிறது யாரு? ஆண்டவர். யூ ஆர் நாட் அ பிசினஸ் மேன். நீங்க தொழில் அதிபரே கிடையாது. இயேசு தான் தொழிலை ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் அதிபர். நீங்க பெரிய ஞானி கிடையாது. நீங்க பெரிய வித்வான் கிடையாது. நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் அவனை கொண்டு வந்தது யாரு? கர்த்தர். கர்த்தரை நமக்கு ஞானத்தை என்ன செய்கிறார்? தருகிறார். ஆனால் எனக்கு சில காரியங்கள் கிடைக்கல, என் லைஃப்ல கிடைக்கல, இன்னும் எனக்கு கிடைக்காம இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். சில காலங்கள் அதுக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த காலங்கள் முடியும் பொழுது நீ இழந்ததை நீ செய்வாய்? திருப்பி பெற்றுக்கொள்ள. விட்டதை நீ என்ன செஞ்சிருவ? பிடிச்சுக்கிடுவ. அதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, நேபுகாத் நேச்சாருக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன்னுடைய பழைய நிலைமையை என்ன செஞ்சான்? யோசித்து பார்த்தான். ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தவங்க இன்னைக்கு இப்படி ஆயிட்டமே அப்படின்ட்டு. அப்போ அவன் எதுக்காக ஆண்டவரே, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் மேன்மை பாராட்டினது தப்பு, என்கிட்ட பெருமையான காரியங்கள் இருந்தது தப்பு, எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லி அறிக்கையிட்டான். கர்த்தர் அவன் மீது மனம் இறங்கி அவன் விட்டதை திருப்பி அவனுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தார். மீண்டும் அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். ஒருவேளை இன்னைக்கு நீங்க பாட்டிடுமா தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாத கற்களாக இருக்கலாம். நம்ம என்ன செய்ய போறோம் தெரியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கலாம். அதுக்குரிய காரணம் என்ன என்பதை தேடி பாருங்க. குறை ஆண்டவர்கிட்ட இல்லை, குறை யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? அப்படி சொல்லுங்க. எங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட தான் இருக்கு. அது எந்த ஒரு விதத்தில் அது குறைங்கிறது பாருங்க.
நம்ம ஒருவேளை ஜெபத்துல குறைவுபடலை, வேத வாசிப்புல குறைவுபடலை, கத்தற்கண்டு கொடுக்கறதுல குறைவுபடலை, ஆண்டவரை தேடி ஆலயங்களுக்கு ஓடுறதுல என்ன செய்யல குறைவுபடலை. எதுல நம்ம குறைவுபட்டிருக்கோம்னா நம்முடைய சுயத்தினுடைய சில காரியங்களை விடாம நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். நிறைய கசப்புகள் என்ன செய்யுது நம்ம இடத்துல இருக்கு. அப்ப கடைசி ஆண்டவர் சொல்லாரு, எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசித்து அந்த நிறைவான ஆவியானவர் நமக்குள் வரும்படி நம்ம எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். சகலவிதமான கசப்பும் வாசிங்க. கோபமும் சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து தேவன் உங்களை மன்னித்தது போல. அப்போ ஒரு குறை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எதனால் நீ ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கன்னா நிறைய பேரை நீ பகைச்சிட்டு இருக்க, நிறைய பேருக்கு நீ சத்துருவ, உனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்காங்க, அவங்கள நீ என்ன செஞ்சிட்டு இருக்க, இன்னும் மனசுல என்ன செஞ்சிட்டு இருக்க, வஞ்சம் வச்சிட்டு இருக்க, அவன் எப்போ அழிவான்னு பார்த்துட்டு இருக்க, உன்கிட்ட நிறைய மூர்க்கத்தனம் இருக்கு, பயங்கர கோபம் வருது. வாலிப பிள்ளை தான், ஏதாவது அப்பா அம்மா சொன்னா பழுக்கும் கோபம் என்ன செஞ்சிருது வந்துடுது. வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுங்கிறது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குரிய அரண்மனையின் ஆசீர்வாதங்கள், உன் கையிலிருந்து பிடுங்கப்பட்ட ஆசீர்வாதங்களை மீண்டுமாய் உனக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நீ மனம் திரும்புவதனுடைய முதல் காரியமே மன்னிப்பு. முதல்ல உன் பாவத்துக்கு நீங்க என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். 2வது இந்த சத்துருக்களை சிநேகிக்கிறணும். மூர்க்க குணம், கோபம், அந்த காரியங்களெல்லாம் விட்டு என்ன செய்து விலகி உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக. மோசே கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருந்தானா, சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தமது பாதையை என்ன செய்கிறார், தெரிவிக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் நம்ம வழி தெரியாமல் பாதை தெரியாமல் சிக்கிட்டு இருக்கோம்னாச்சுன்னா, கர்த்தருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அது எனக்கு வெளிச்சமாக இருக்கணும், தீபமாக இருக்கணும்னா நீங்கள் இன்னைக்கு மனம் திரும்புறது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, மன்னிங்க. உங்கள் மனசில் யார் மேலெல்லாம் உங்கள் கிளாஸ்லனாலும் சரி, உங்கள் சொந்தத்திலனாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்களானால் நீங்கள் இழந்து போனதை என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்களானால் இழந்து போனதை என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். மற்றவர்கள் நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்களுக்கும் அது என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். உங்கள் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். பாவ மன்னிப்பு நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறார், தாவீது சொன்னது போல, உங்களுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும். அப்போ அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தாதானே பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும். அபிஷேகத்தினால் நுகங்கள் என்ன செய்யப்படும், முறிக்கப்படும். கட்டுகள் என்ன செய்யப்படும், அறுக்கப்படும். தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியும். அந்த நிறைவான ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம், பாவ மன்னிப்பு கேட்போம். உங்கள் சத்துருக்களை மனசில் உங்களுக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அவங்களெல்லாம் மன்னிப்போம். உங்கள் மனசில் என்ன பெருமையான காரியம், உன் அழகை குறித்து உனக்கு பெருமை இருக்கலாம், உன் படிப்பை குறித்து உனக்கு பெருமை இருக்கலாம். அழகு வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. எதை குறித்து நீ பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாயோ அந்த பெருமை நீக்கோடு விட்டுட்டு ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. அந்த நிறைவான ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணுவார். நாம் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். ஆவியானவரே
வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, காயானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, காயானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஜெபமன கடவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, வேதத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களிடத்தில் குறைகள் நிறைய இருக்கிறது தகப்பனே. அநேக விஷயங்களில் நாங்கள் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம், மனம் மேட்டுமை உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் குடும்பம், என் வேலை, என் பிஸ்னஸ், என் பிள்ளைகள் படிப்பு, என் படிப்பு, அப்படி எல்லாமே என்னதுன்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனால் நீ சொல்லுகிறீர், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த பூமியில் உள்ள எல்லாமே உமக்குரியது ஆண்டவரே. ஒன்றும் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. எங்களை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் கூட எங்களுக்கு சொந்தம் கிடையாது. எங்கள் தாய் தகப்பன் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. என் கணவர் எனக்கு சொந்தம் கிடையாது. என் மனைவி எனக்கு சொந்தம் கிடையாது. என் பிள்ளைகள் எனக்கு சொந்தம் கிடையாது. என் நண்பர்கள் எனக்கு சொந்தம் கிடையாது. நீர் ஒருவரே எனக்கு சொந்தமானவர் ஆண்டவரே. நீர் ஒருவர் தான் எங்களுக்கு சொந்தம் அப்பா. இந்த சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த பூமியிலே யாரும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே நீர் ஒருவரே என் சொந்தம், என் ஆசை, என் பாசம், என் நேசம் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெரியவங்க எல்லாருக்கும், இது நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீங்கள் தான் சொந்தம் ஆண்டவரே. நீங்கள் தான் சொந்தம். வல்லமையும் கனமும் மகிமையும் உம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனை உயர்த்தவும், ஒரு மனிதனை தாழ்த்தவும், ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தவும் உம்மால் மாத்திரமே முடியும். நீ சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, சிறுமைப்பட்டவர்களை எடுத்து, ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் உட்கார வைக்கிற தேவனப்பா. ஒருவேளை நேபுகாத்நேச்சாரை போல எங்களிடத்தில் பாவமான மனமேட்டுமை இருக்குமானால், ஆயக்காரன் பரிசேயனை போல தற்பெருமைகள் எங்களிடத்தில் இருக்குமானால், ஆண்டவரே மன்னிப்பு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, மன்னிக்க கூடாத காரியங்களில் நாங்கள் பகை உணர்ச்சிகள் எங்களுக்குள் இருக்குமானால், வஞ்சிக்கிற ஆவிகள் எங்களுக்குள் இருக்குமானால், எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் பிள்ளைகள் இழந்து போன ராஜ்ய பாரத்தை, பிள்ளைகள் இழந்து போன ராஜ ஜெய கம்பீரத்தை,
பிள்ளைகளை இழந்து போன அரண்மனையின் ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து கிரீடம் சூட்டுவீராக. மீண்டும் ராஜாக்களை மாற்றுங்க, ஆசாரியர்களாக மாற்றுங்க. உமது பிள்ளைகள் ராஜாக்களாக மாறட்டும், ராணிகளாக மாறட்டும், சக்கரவர்த்திகளாக மாறட்டும், மகாராஜாக்களாக மாறட்டும், ஆளுகை செய்கிறவர்களாக மாறட்டும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை எமது ஏலிம் செப வீட்டாருக்கு கர்த்தர் கொடுப்பீராக, பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆளுகையின் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று. ஆளுகையின் அதிகாரம், சத்துருக்களை பிசாசுகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம், உங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாவற்றையும், உங்களுக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று நாம் வாசித்தோமே, அப்படி ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகிற அதிகாரம். உன்னை குற்றப்படுத்தின நாவுகளை இனி நீ குற்றப்படுத்துவாய் என்று உங்கள் நாவிலே தேவன் தருகிற அதிகாரம். இவை எல்லாம் ராஜாவின் அதிகாரம். அந்த ராஜாவின் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை மீண்டும் ராஜாவாக மாற்றுகிறார். நீங்கள் இனி மாடுகளைப் போல புல் மேய்கிறவர் அல்ல. அரண்மனையில் வாசம் பண்ணி, சிங்காசனத்தில் வாசம் பண்ணி, அரண்மனையின் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட போகிறவர்கள். உங்கள் தலையிலே தேவன் அவருடைய கிரீடத்தை சூட்டுகிறார், ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, எமது மக்களை ஆசீர்வதியும், எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும். வருகிற நாளிலே வீடு கிரகபிரவேசம் பண்ணப்படுகிற சீபாஸ்ட குடும்பத்தை, தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிங்க. இந்த ஸ்தலத்தில் பலவீனமாய் இருக்கிற மக்களுக்கு புதிய பலனை கர்த்தர் கொடுங்க. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க. உம்முடைய நாம மாத்திரமே எல்லா காரியங்களும் பயன்படுவதாக. ஆண்டவரே, எங்களோடு இருந்து கர்த்தரை ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவருக்கும், கீபோர்டு வாசிக்கிற மகளுக்கும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எல்லாரோடும் இருக்கட்டும். இதுவரை தங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் குறைவுள்ள பிள்ளைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கல்லுகளை நான் பளிங்கை போல பிரகாசிக்க பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உங்களுக்குரிய காரியங்கள் நிறைவேறிவிட்டது. இனிமேல் அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்மை தாமே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்த்துகிறவர்களை கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும். எமிமாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீர். இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அவதைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த எமிமாவின் மீது நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே கடந்து செல்லட்டும். உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு. உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு. உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போதே நல்லா ஆயிட்டாங்கிற நல்ல செய்தி அங்கே உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க.
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. அப்படி பக்கத்துல கை இப்படி சொல்லுங்களேன், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.